ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு விஸ்வன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ வரப்போகிற சிடிஎஸ் என்டிஏ எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டு சிடிஎஸ் என்டிஏ எக்ஸாம்லேயே பார்த்துருப்போம். சிடிஎஸில் வந்து மோர் தென் 25 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். என்டிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் நமக்கு தெரிய இம்பார்ட்டன்ட் ஏரியா எது எதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மந்தில் கம்பைஸ் பண்ணது. ஸோ நம்ம வந்து இந்த சோர்ஸை வந்து நீங்கள் ஒரு ரேபிட் ரிவிஷனாக வரப்போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டாபிக் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாகிரபியில் காவேரி ரிவர். ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ரிவர் இஷ்யூவில் வந்திருக்கும். இப்போ எதுக்காக இஷ்யூவில் வந்ததுன்னா, கர்நாடகா வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் ரிவர் டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு 9 மெம்பர் கமிட்டி வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிகல் 262 இன்டர்ஸ்டேட் வாட்டர் ரிவர் டிஸ்பியூட். ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபியூனல் வந்து நம்ம வந்து கன்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதுக்குன்னே வந்து ஒரு ட்ரிபியூனல் வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காவேரி வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, எஸ்பெஷலி கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. ஸோ காவேரி தான் இப்போ வந்து இந்த 9 மெம்பர் கமிட்டி வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ காவேரி எங்கே ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகிரி ஹில்ஸில் ஆரிஜினேட் ஆகும். ஸோ அது மோர் தென் 800 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ போகலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து ஆடம் பிரிட்ஜ். ஸோ ரீசெண்டாக இஸ்ரோ வந்து ஆடம் பிரிட்ஜ் அந்த ஏரியாவில் வந்து சப்மர்ஜ்டு ஃபீச்சர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஆடம் பிரிட்ஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பாக் ஸ்ட்ரெயிட், ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். ஸோ இதோட இன்னொரு நேம் தான் ராம் சேது. ஸோ இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் சிங்குன்லாட் டனல். ஸோ ரீசெண்டாக பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கிற ஒரு என்டிடி. ஸோ இந்த சிங்குன்லாட் டனலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாகவே டனல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவிங் மற்ற இஷ்யூஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எந்த ஏரியா அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்கர் வாலி, லாகுல் வாலி. ஸோ இது ரெண்டு எந்த ஏரியாவில் இருக்குன்னா லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் சிச்சுவேட் ஆகிருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிங்குன்லாட் டனல் வந்து பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கர்னாலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லேருந்து எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா நம்மளுடைய நெய்பரிங் நேபாளில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இது இல்லாமல் ரீசெண்டாக ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நெய்பரிங் கண்ட்ரியில். ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் மற்ற ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் நோட் பண்ணும்போது நோட் பண்ணிங்க. ப்ளஸ் இந்தியாவில் முக்கியமான ரிவர்ஸில் சில ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சட்லஸில் வந்து பக்ரானங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸில் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துங்க. இதுக்கடுத்து கல்ஃப் ஆஃப் ஏடன். ஸோ ரெகுலராக சிடிஎஸ் என்டிஏல வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடனில் ஏதாவது ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் இல்லை மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தா கேட்டிருப்பாங்க. ஒருவேளை இந்தியாவிலேருந்து ஏதாவது நேவல் ஷிப்ஸ், வேறு ஏதாவது ஏர்ஃபோர்ஸ் அது சம்மந்தமாக விசிட் பண்ணாங்களா, அதுவுமே கொஸ்டின்ஸில் வந்திருக்கும். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் கல்ஃப் ஆஃப் ஏடனில் இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஏர் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து கங்கன்ஜந்திரி போர்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்தியா வந்து ஃபண்ட் பண்ணுறதா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போர்ட் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க, ஸ்ரீலங்கா. தென் இதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் சீ போர்ட் விலிஞ்சம் இன்டர்நேஷ்னல் சீ போர்ட். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு போர்ட்டுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் விலிஞ்சம் இன்டர்நேஷ்னல் போர்ட். இதில் முக்கியமாக வேற என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அதுக்கு கீழே கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ அதானி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் சிச்சுவேட் ஆகிருக்குன்னா கேரளாவில் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரீசன் நியோமல் ஜுசுல் ரீஜன். இது நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஜூனியர் கமிஷன்டு ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த T-72 டேங்க். ஸோ இது நம்ம எங்கேருந்து வாங்கியிருப்போம்னா சோவியத் யூனியன்லேருந்து வாங்கியிருப்போம். ஸோ அதை டிஸ்பிளேஸ் பண்ணும் போது அந்த ஏரியாவில் ஷோக் ரிவர்னு ஒரு ரிவர் சிச்சுவேட் ஆகிருக்கும். அங்கே வந்து ரிவரோட கெப்பாசிட்டி அதிகமானதுனால, ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்னால
அங்கே வந்து ரிவர் ஃப்ளோ அதிகமானதுனால அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இறந்துருப்பாங்க. ஸோ எந்த ஏரியான்னு பார்த்துங்க, ஈஸ்டர்ன் லடாக். இதுக்கு அடுத்து ஸ்வால்பேர்ட் ரிட்ஜ். ஸோ ஆர்டிக் ஓஷனில் இந்த ரிட்ஜ் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கும். இங்கே வந்து ரீசெண்டாக ஹைட்ரோ தெர்மல் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கிறதா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எஸ்பெஷலி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச நார்த் போல் அந்த ரீஜனுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்வால்பேர்ட் ரிட்ஜ் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பஞ்சகங்கா ரிவர். ஸோ இது ஆன்ஷியன் பீரியடில் இந்த ரிவர் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஆன்ஷியன் டைம்ல இது எதோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா ரிவர் இருக்கு இல்லைங்களா, அதோட ட்ரிபியூட்டரி தான் பஞ்சகங்கா ரிவர். ஸோ மகாராஷ்டிரா அந்த ரீஜனில் வந்து பஞ்சகங்கா ரிவர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 5 சின்ன சின்ன ரிவர்ஸ் சேர்ந்து தான் இந்த பஞ்சகங்கா ரிவர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து மார்ஷல் ஐலண்ட். ஸோ இந்தியா பசிபிக் ஐலண்டில் இருக்கிற இந்த மார்ஷல் ஐலண்டோட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மற்ற கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இது ரிலேட்டடாக இந்த மார்ஷல் ஐலண்ட் கூட நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்து தானே போரிவாலி டனல் ப்ராஜெக்ட். ஸோ மகாராஷ்டிராவில் வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் வே அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானே போரிவாலி டனல் ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NH3, NH8 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டனல் ப்ராஜெக்ட்டுக்கு நியராக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நியராக தான் சிச்சுவேட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா சங்கல்பூ லேக். ஸோ சங்கல்பூ லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ், சிக்கிமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் வந்து இப்போ நியூஸில் வந்துருக்குன்னா, இந்த லேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை அலோவ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முட்கல் போர்ட். ஸோ இது எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிங்க, கர்நாடகா. ஸோ இது இல்லாமல் இது வந்து இந்த போர்ட் ஹிஸ்டாரிக்கலி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஏன் அப்படின்னா விஜயநகர் எம்பையர் இந்த ஏரியாவில் தான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்சியை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வாரில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எஸ்பெஷலி சுல்தானேட், அடில்சாகி சுல்தானேட்டோட விஜயநகர் எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நிறைய வந்து வார் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இது வந்து ஒரு ஃபெர்டைல் ரீஜன், துங்கபத்ரா தோப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து அக்னிபென் சார்டிஇடி. ஸோ இது ஏன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்பேஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டார் வந்து ஸ்பேஸில் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் அக்னிகுல் அப்படிங்கிறவங்க வந்து இந்த 3D பிரிண்டட் டெக்னாலஜி உள்ள அக்னி பேனை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட லான்ச் பேடு கூட நோட் பண்ணிங்க, ஜஸ்ட் அதோட நேம் பார்த்தீங்கன்னா தனுஷ். ஸோ இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், நாசா வந்து ஏற்கனவே லாஸ்ட் டைமே லான்ச் பண்ணதான். நாசா வந்து பென்னு ஆஸ்ட்ராய்ட் அதிலிருந்து சாம்பிள்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலம் எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே சோலார் சிஸ்டம் வந்து எப்படி உருவாச்சு, ஸோ அதுக்கடுத்து எப்படி ஃபர்தராக டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத அந்த அசஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த பென்னு சாம்பிள்ஸ் வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. த நெக்ஸ்ட் வந்து ககன் ஸ்ட்ரைக் 2. ஸோ இந்தியன் ஆர்மியோட வெஸ்டர்ன் கமாண்ட், கார்கா கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். த நெக்ஸ்ட் மிசைல் என்னன்னா, ரீசெண்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அஸ்த்ரா மார்க் 1. ஸோ இது என்ன டைப் ஆஃப் மிசைல்னா, ஏர் டு ஏர் மிசைல். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இப்போ அஸ்த்ரா மிசைல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அடுத்து C-130J சூப்பர் ஹெர்குல்ஸ். ஸோ இதை நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த சூப்பர் ஹெர்குல்ஸ் வந்து எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னா, USA தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஹெர்குல்ஸை வந்து ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, பங்களாதேஷ். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், INS சல்கி.
ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக எந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொலம்புக்கு வந்து அங்கே ஒரு எக்ஸசைஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ்எல்கி வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரிக் சப்மரைன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணீங்க. இட் இஸ் எ டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன். ஸோ நெக்ஸ்ட் தரங் சக்தி 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ். இதில் வந்து இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்தியாவிலேருந்து C-130 ப்ளஸ் சுகோய் 30 MK இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். தென் நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா C-TOM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது எந்த கண்ட்ரி இது அப்படிங்கிறது பார்த்துங்க, இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி மிசைல்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக இப்போ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோடது. ஈரானோட நேவல் வெர்ஷனை சேஞ்ச் பண்ணி இஸ்ரேல் வந்து இந்த C-TOM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நொமாடிக் எலிஃபென்ட். ஸோ இது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில நடக்கிற எக்ஸசைஸ் நோட் பண்ணீங்க, இந்தியா அண்ட் மங்கோலியா. ஸோ இது ரெகுலராக கண்டக்ட் பண்ணுற எக்ஸசைஸ் தான். இப்போ நடந்த எக்ஸசைஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 16th எடிஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ் நடந்த இடம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேகாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உம்ரோய் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பிளேஸ் இருக்கும். அங்கே தான் நிறைய எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இடத்துல தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கும். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜாயின்ட் கம்யூனிக் ஆன் பீஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய டைம் நியூஸில் வந்திருக்கும். ஸோ அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து எடுத்த எஃபோர்ட் தான் ஜாயின்ட் கம்யூனிக் ஆன் பீஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த ரீசனில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து இதிலிருந்து டிசோசியேட் ஆகிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த கம்யூனிக் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நாகாஸ்திரா 1. இந்தியன் ஆர்மி வந்து ரீசெண்டாக வந்து இந்த நாகாஸ்திரா 1 டெஸ்ட் பண்ணி இப்போ இண்டெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் போர்ட்டபுள் சூசைட் ட்ரோன். ஸோ நமக்கு தெரியும் நிறைய ப்ரைவேட் ட்ரோன்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து இந்தியன் ஆர்மி வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. நேம் நோட் பண்ணிங்க, நாகாஸ்திரா 1. த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அக்னி பிரைம். ஸோ அக்னி 1ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் அக்னி பிரைம். அக்னி பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்னி 1லேருந்து சில ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி அக்னி பிரைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் சீரீஸில் கூட அக்னி பிரைமோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ரேஞ்ச் நோட் பண்ணிங்க 1000 to 2000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு 2 ஸ்டேஜ் கேனிஸ்டர் மிசைல். ஸோ நம்ம இதை எங்கேருந்து வேணாலும் லான்ச் பண்ண முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஏரியாவிலேருந்தும் இந்த மிசைலை வந்து லான்ச் பண்ண முடியும். என்ன ஸ்டேஜுங்கிறது நோட் பண்ணிங்க, 2 ஸ்டேஜ் மிசைல். த நெக்ஸ்ட் மார்ஸ் ஒடிசி ஆர்பிட்டர் நாசாவோடது. மார்ஸில் ஒரு லார்ஜஸ்ட் வல்கனோ ஒன்று இருக்கும். ஸோ அதை அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்ஸ் ஒடிசி ஆர்பிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் மார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் வல்கனோஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீல்டு வல்கனோ, இந்த வல்கனோஸோட நேச்சர்ஸ் என்ன, எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ்காந்தர் எம் மிசைல் சிஸ்டம். ஸோ மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது எந்த கண்ட்ரியோடது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்தியன் மிசைலாக இருந்தால் அது ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இஸ்காந்தர் மிசைல் சிஸ்டம் எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா ரஷ்யாவோடது. என்ன டைப் அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துங்க, ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். த நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸ் ரிச் பிளாக் 2024. ஸோ இது ஆஸ்திரேலியாவில் வந்து டார்வின் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிசைல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ரிச் பிளாக் 2024க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே நடந்தது, இந்தியாவிலேருந்து என்னென்ன மிசைல்ஸ் அனுப்புனாங்க, இல்லை என்ன ஏர்க்ராஃப்ட் சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தென் சென்டினல் நியூக்ளியர் மிசைல். ஸோ இது எந்த கண்ட்ரியோடதுன்னா யூஎஸ்ஓடது.
இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், மோர் தென் 5500 கிலோமீட்டர். ஸோ அப்போனாவே நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் இஸ் அ இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஐசிபிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ ரீசெண்டாக நம்ம செக் பண்ணியிருப்போம். அக்னி 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஐசிபிஎம். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் K2-18B. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸோ பிளானட். ஏன் நியூஸில் வந்திருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸோ பிளானட்டில் புதுசாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா டைமீத்தைல் சல்ஃபைடு. ஸோ இந்த டைமீத்தைல் சல்ஃபைடு வந்து ஏன் வேற என்ன இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எமிட் பண்ண முடியும் அப்படின்னா பிளான்ட் பைட்டோ பிளாங்க்டன்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமீத்தைல் சல்ஃபைடை வந்து எமிட் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த பிளானட்ல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் ரேபிட் அஃபோ மிஷன் ஃபார் ஸ்பேஸ் சேஃப்டி. ஸோ அஃபோபிஸ்ங்கிறது நமக்கு ஃபேமஸாக தெரியும். இட் இஸ் அ அஸ்ட்ராய்ட். ஸோ இந்த ரேபிட் அஃபோபிஸ் மிஷன் ஃபார் சேஃப்டி அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோடது அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ லைக் நாசா இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபோபிஸ் அசஸ் பண்ணுறதுக்காக மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல்ஸ் ஸோ டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாரு. எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க, ஹைதராபாத். ஸோ டிஃபென்ஸ் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்லேருந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை கனெக்ட் பண்ணி நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கோம். அதில் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து AITAGA. ஸோ அதுலேயே ஆன்சர் இருக்கும். இந்தியாவும் ஆசியன் கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட 5th மீட்டிங் வந்து எங்கே நடந்தது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஜகர்த்தாவில் நடந்திருக்கும். ஸோ 2 பேருக்கு இடையில எக்கனாமிக் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆசியன் கண்ட்ரிஸோட இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்போம். த நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் நமீபியா. ஸோ இது வந்து இந்தியாவோட ரிலேட் ஆகி என்ன நியூஸில் வந்திருக்கும் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் இந்தியன் பேமெண்ட் சிஸ்டத்தை நிறைய கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பேங்க் ஆஃப் நமீபியா வந்து நம்மளோட யூபிஐ பேமெண்ட் மற்றும் அதர் பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. த நெக்ஸ்ட் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக்கோட கனெக்ட் ஆகிருக்கும். பிம்ஸ்டெக் ஸோ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ் சம்மிட்டும் ஒரு ஃபாரின் சம்மிட்டும் நடந்திருக்கும். ரெண்டுமே இந்தியாவில் தான் நடந்திருக்கும். ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட் நடந்திருக்கும். ஸோ பிம்ஸ்டெக் கண்ட்ரிக்கு இடையில் எக்கனாமிக் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ ரெண்டுமே பிஸ்னஸ் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கோட கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் ரால் முலினோ. ஸோ இவர் எந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஹெட் அப்படின்னா பனாமாவோட நியூலி எலெக்டட் பிரசிடென்ட். ஸோ இது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பனாமாவில் வந்து ஒரு பப்ளிக் மினிஸ்டராக இருந்திருப்பார். திரும்ப வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்காரு. த நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி வந்து சைமன் ஹாரிஸ். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஹெட் தான். எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, அயர்லாந்து. ஸோ அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே சிஸ்டம் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் அங்கேயும். ஸோ அங்கே லோயர் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸோ லோயர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி இங்கே என்ன இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் தான் அயர்லாண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம அயர்லாந்துலேருந்து டிபிஎஸ்பி மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்திருப்போம். த நெக்ஸ்ட் ஹமாஸ். ஸோ பாலஸ்டீன் மிலிட்டன்ட் குரூப் வந்து நியூஸில் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஹமாஸோட ஹெட் இஸ்மாயில் ஹானியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். த நெக்ஸ்ட் மசூத் பெஸ்கிஸ்தான். ஸோ இவரும் இப்போ ரீசெண்டாக ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சவர் தான். எந்த கண்ட்ரியோட ஹெட் அப்படின்னா ஈரானோட நியூலி எலெக்டட் ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மசூத் பெஸ்கிஸ்தான். த நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி ஜிம்மி ஆண்டர்சன். ஸோ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து இவர் ரிட்டையர் ஆக போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது பார்த்துங்க, பிரிட்டிஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அலோக் சுக்லா. இந்த பர்சனாலிட்டியை நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம் இவருக்கு வந்து
கிரீன் நோபல் அவார்ட் கொடுத்துருப்பாங்க, கோல்ட்மேன் சாச் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சத்தீஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சில இவரோட கேம்பெயின் மூலம் சில ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இவரோட கேம்பெயினால அந்த ஏரியாவில் கோல் பிளாக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் பர்சனாலிட்டி, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ இதுக்கடுத்து பந்தவ்கார் டைகர் ரிசர்வ்ஸ் எந்த ஸ்டேட்டில் சிச்சுவேட் ஆயிருக்குன்னா மத்திய பிரதேஷில். இந்த டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைகரோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆனால் பந்தோகர் டைகர் ரிசர்வில் ரீசெண்ட் டைமில் நிறைய டைகர்ஸ் வந்து அழிஞ்சு போனதா ஸோ நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்துங்க, மத்திய பிரதேஷ். தென் நெக்ஸ்ட் வந்து பபித்தோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எந்த ஸ்டேட்னா அசாம். ஸோ ரீசெண்டாக அங்கே வந்து எலிஃபென்ட் வந்து நிறைய இறந்ததாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் இந்த பபித்தோரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் என்ன அனிமல் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒன் ஹார்ன் ரைனோரஸ்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸோ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா கேரளாவில் சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிடேட் லாஸால் இறந்துருக்கும் அப்படிங்கிறத நியூஸில் பார்த்துருப்பீங்க. தென் பெலிகிரி ரங்கசாமி டெம்பிள் டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்டில் சிச்சுவேட் ஆயிருக்குன்னா கர்நாடகாவில். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா ஒரு விஷ்ணு டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் விஷ்ணு டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் என்விரான்மெண்ட்டில் முக்கியமாக சால்ட் ட்ரீஸ் நம்ம சிடிஎஸ் என்டேயில் பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன், ட்ராபிக்கல் எவர்கிரீன், ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ், டெசர்ட் ஃபாரஸ்ட்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ட்ரீஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக க்ரோ ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சால்ட் ட்ரீ எங்கே வளரும் அப்படின்னா மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இந்த ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ரோ ஆகும். இது இல்லாமல் இந்தியாவில் வந்து இந்த சால்ட் ட்ரீஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பங்கலோகா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸில் சிச்சுவேட் ஆயிருக்கு சிக்கிமில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா பூட்டான் அந்த பார்டர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேட் ஆகிருக்கும். இது இல்லாமல் ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து டைகர் மூமெண்ட்ஸ் இருக்கிறதா கேமராவில் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்பவுண்டரி ரீஜன் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் நைல் வைரஸ். ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும் டிசீஸ் அவுட் பிரேக் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் நைல் வைரஸ் எங்கே வந்து ரீசெண்ட் டைமில் அதிகமாக அவுட் பிரேக் ஆகிருக்கும் அப்படின்னா கேரளாவில். ஸோ இந்த டிசீஸ் வந்து 1951 இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஒரு சில ஏரியாவில். பட் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் எமர்ஜென்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா கேரளாவில். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மூலம் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் தான். தென் நெக்ஸ்ட் ஹிக்ஸ்போசான் அண்ட் பீட்டர் ஹெக்ஸ். இதில் நியூஸில் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பீட்டர் ஹெக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இறந்துருப்பார். ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னா இவர் 2013 வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். எதுக்காக அப்படின்னா இந்த ஹிக்ஸ்போசான் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சதுக்காக. அதோட இன்னொரு நேம் வந்து காட் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மாஸ் வந்து புரோட்டானோட அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில சிக்னிஃபிகன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்காக அவருக்கு 2013 ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து லோஃபர். லோஃபர் அப்படின்னா என்னன்னா லோ ஃப்ரீக்வன்சி அரே. ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சி அரேவை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு நியூ கேலக்சிஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோஃபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. தென் லெஜினார் டிசீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இது ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவுட் பிரேக் ஆகிருக்கும். எந்த ஏரியா அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் டார்வின் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அவுட் பிரேக் ஆகிருக்கும். ஸோ அது எதனால் அவுட் பிரேக் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் நம்ம ரெகுலராக சயின்ஸில் படிக்கிறது தான். எதனால் இந்த டவுன் சிண்ட்ரோம் கிரியேட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோம். ஸோ எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் இல்லைனா ட்ரைசோமி 21 சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்னால சில்ட்ரனுக்கு இல்லை அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகலாம், இன்டெலெக்சுவல் ஸ்கில் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக என்சிஆர்டி சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம். தென் நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இது என்ன டைப் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க.
நியூராலஜிக்கல் டிஸார்டர்னால கிரியேட் ஆகிறதா இந்த பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இது நார்மலாக அடல்ட், அதாவது மோர் தென் 60 இயர்ஸில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கிரியேட் ஆகிற டிஸார்டர். ஸோ இதனால என்னன்னா பாடியோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும், ப்ளஸ் மென்டல் ஸ்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு மிசோரத்தில் இப்போ ரீசெண்டாக ஆப்ரிக்கன் ஸ்வெயின் ஃபீவர் வந்து அதிகமாக அவுட் பிரேக் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்னால இந்த ஸ்வெயின் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பிக்ஸுக்கு வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது மார்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ் வந்து பிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரிக்கன் ஸ்வெயின் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைமில் மிசோரத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் நியூ கேஸ்டில் டிசீஸ். ஸோ இது எந்த கண்ட்ரியோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஸோ பிரேசிலில் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் லைஃப் ஸ்டாக் ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் எமர்ஜென்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த கண்ட்ரிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எம் வேக்சின். எந்த டிசீஸோட இது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த வேக்சினை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ சீரம் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. WHO இந்த வேக்சினை வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. த நெக்ஸ்ட் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் டைமில் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, ஸோ ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஸோ அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் சிஸ்டம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க, பட்ஜெட்டில் கூட இதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜி வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் லைனில் இன்னொரு ட்ரெயின் வருது அப்படின்னா அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. த நெக்ஸ்ட் லிவிங் ஸ்கின். ஸோ ஜப்பான் வந்து ஒரு ரோபோ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹியூமன் டிஷ்யூஸை யூஸ் பண்ணி அந்த ரோபோ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சில ஃபீச்சர்ஸ், அதாவது ஹியூமன் லைக் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சில ஃபீச்சர்ஸ் வந்து ஹியூமன் மாதிரி இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் ஹியூமன் மாதிரி சொல்கிற அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த கண்ட்ரின்னு நோட் பண்ணீங்க? ஜப்பான். தென் நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ். ஸோ ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்தியா வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்காகவும் க்ரீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து அதுக்கு கீழே நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் இந்த வேர்ல்ட் பேங்க்லேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கினது. த நெக்ஸ்ட் லைட்னிங் டெத்ஸ். ஸோ இந்த லைட்னிங் டெத்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒடிசா கவர்மெண்ட் வந்து கோகனட் மற்ற ஃபார்ம் ட்ரீஸை வந்து இப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோர் தென் 50,000க்கு மேலே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கண்டக்டர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரீஸை வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் டிஎன்ஏ. ஸோ இது எதுக்காக நியூஸில் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஜங்க் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரஸ் எலமெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஹியூமனில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் இது ஒரு நான் கோடிங் டிஎன்ஏ. ஸோ நார்மலாக டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை கோட் பண்ணும் இல்லைங்களா, ஸோ இது வந்து நான் கோடிங் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரேபிட் ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிங்க. இதுக்கு அடுத்து சிடிஎஸ் என்டிஏக்கு கவர் பண்ணாத போர்ஷன்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.